ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் செட்டப்பே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல? போர்டு இல்லை, உட்காந்துருக்கேன். எதுக்குன்னா இன்னைக்கு இந்தியாவோட அப்படி இல்லை, ஏஷியாவோட லீடிங் என்எல்பி ட்ரெயினர், பிஹேவியரல் சயின்டிஸ்ட், மைண்ட் தெரபிஸ்ட், பேரண்டிங் கோச், இந்த மாதிரி ஒரு பல டேலண்ட் இருக்க ஒரு ஜீனியஸை நம்ம மீட் பண்ண போகிறோம். அவர்கிட்ட கேட்டேன், சார் நான் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், ஒரு இன்டர்வியூ தரீங்களா? கண்டிப்பாக தரேன் அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவாக இது இருக்கணும்னு நான் நினச்சேன். ஸோ நம்ம கூட யார் இருக்காருன்னா மிஸ்டர் முகமது ரஃபி. ஹை சார். வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் டூயிங் திஸ். ரியலி ரொம்ப நன்றி உங்கள் இன்விடேஷனுக்கு. தேங்க்யூ ஸோ மச் சார். சார், ஃபஸ்ட்டு எங்கள் ஆடியன்ஸுக்கு என்எல்பின்னா என்ன, அதனால உங்கள் லைஃப்பில் என்ன நடந்திருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். என்எல்பின்னா நம்ம இந்தியாவினுடைய ஒரு வேதிக் உபனிஷத்து அந்த காலகட்டத்தில் போனால் நியூரோ லிங்குவிஸ்டிக் ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கொஞ்சம் நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் சைடு, ட்ரெடிஷ்னல் சைடில் போனால் மனசா வாச்சா கர்மனா, நம்ம மனசு, நம்ம மைண்டை எப்படி நம்ம கண்டிஷன் பண்ணணும், ப்ரோக்ராம் பண்ணணும். நம்ம வார்த்தைகள், நம்ம பேசுகிற வார்த்தைகள், அதை எப்படி நம்ம ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும், அதில் எப்படி சேஞ்சஸ் கொண்டு வரணும். ப்ரோக்ராமிங், நம்ம பிஹேவியர், நம்ம நடமாற்றம், நம்ம செய்திகள், நம்ம என்ன பண்ணுறோம், இது மூணு நம்ம கரெக்ட் பண்ணிட்டோன்னா வாழ்க்கையை அடுத்த லெவலில் போயிடும். நான் ஒரு சாதாரண கிராமத்துலேருந்து வந்த ஆள். அப்பா தமிழ்நாடு, அம்மா கேரளா. ஸோ இப்போ கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக கேரளாவிலே இருக்கும். தமிழ் மறக்கலன்னு தோன்றுறது இல்லை சார், கண்டிப்பாக. நேர்கள் ஏதாச்சும் தவறு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. தமிழ் ஜாலியான ஆடியன்ஸ். ஸோ எனக்கு எப்படி மாற்றம் வந்ததுன்னா, நான் என்னோடய ஸ்கூல் காலேஜில் படிக்கும் போதெல்லாம் ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு சொல்லலாம். அங்கேருந்து இந்த டூல் என்னை இன்றைக்கி இந்தியாவில் இல்லை ஏசியாவில் நம்ம இந்தியன் இராணுவம், இந்தியன் நேவி, கோல்டு மெடல் டாக்டர்ஸ், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், மற்ற பல பிஸ்னஸ் ஆட்கள், சயின்டிஸ்ட், எல்லா ஆட்களையுமே ஒரு ட்ரெயின் பண்ணுறதுக்கான லெவல் வரைக்கும் கொண்டு போச்சு. அது இந்த என்எல்பிங்கிற 3 வார்த்தை தான். சார், ரியலி கிரேட் சார். சார், இப்போது தோனி எவ்வளோ தான் 6 அடிச்சிருந்தாலும் 2011 வேர்ல்ட் கப் ஃபைனல் தோனி அடிக்கிற 6 நமக்கு 6னா தோனினா நமக்கு அது ஞாபகம் வரும். அந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ பெரிய பேர், இத்தனை பேரோட ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, இத்தனை பேரோட என்எல்பிஎல்ல யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு இன்சிடென்ட் சார், ஒரு இன்சிடெண்ட் தோனிக்கு அந்த 6 மாதிரி எங்களுக்கு ஒரு இன்சிடென்ட் நரேட் பண்ண முடியுமா சார்? எதை வச்சு, என்எல்பி வச்சு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ஒரு லைஃப் இன்சிடென்ட் சொல்லலாம். மனசில் ஓடி வர்றது என்னென்னா, 2016 நவம்பர் மாதம். டைம் எடுத்து சொல்லலாமா இல்லை சீக்கிரம் சொல்லலாம் சார்? சொல்லலாம். சரி, சீக்கிரமாக ஒரு 2 நிமிஷத்தில் சொல்லிடுறேன். சரிங்க, சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி நேயர்களுக்கு ரொம்ப நேரம் பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இல்லை, கம்மியாக வருது. ஸோ 2016 நவம்பர் மாதத்தில் நான் என்னோடய வீடு திருவனந்தபுரம், கேரளாவில். ஓகே. என்னோட ஒரு ஸ்டூடெண்ட் கூப்பிட்டாரு, சார் ஃப்ரீயாக இருக்கீங்களா? வீட்டுக்கு பெல் அடிச்சு. ஃப்ரீயாக இருக்கேன், என்னாச்சு? இல்லை, என்னோடய ரிலேட்டிவ் பொண்ணு திருநெல்வேலி மாவட்டத்தில் உயிருக்காண்டி போராடிட்டுருக்கு. டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க, இனிமேல் இந்த குழந்தை உயிர் பிழைக்காது. 24 வயசு, நெக் பிலோ பேரலைஸ்ட். 3 நாள் ஹாஸ்பிட்டல் காட்டிட்டாங்க, 24 மணி நேரம் தாண்டாதுன்னு சொன்னாங்க. நான் கேட்டேன், நான் என்ன பண்ணுறதுங்க, நான் டாக்டர் கிடையாது. அப்போ அவர் சொன்னார், இல்லை எனக்கு என்ன உங்கள் மேலே நம்பிக்கை இருக்குது, மனசு தேர்னா உடம்பு தேறிடும்னு எனக்கு தோன்றுறது. நான் சொன்னேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது அதில் ஒர்க் பண்ணி, நான் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. அவர் சொன்னார், இல்லை நீங்கள் வந்தால் ஏதோ நடக்கணும், என் மனசு சொல்லுது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்டேன். ஃப்ரீயாக தாங்க இருக்கேன், போகலாம். இப்போ நாளை காலையில் போகலாமான்னு கேட்டார். இல்லை, போகிறதுனா இப்போவே போகணும், நான் ரெடி ஆயிடுவேன் 20 நிமிஷத்தில். 20 நிமிஷம் போதும், 10 நிமிஷம் போதும். 20 நிமிஷம் கேட்டேன், 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா. ஸோ அப்போ சொன்னார், அவங்க ஃபேமிலி கொஞ்சம் லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி, காசுலாம் இருக்காது. காசு வாங்கி தான் நான் ப்ரோக்ராம் பண்ணுறது.
ஆனால் எல்லாமே காசு கிடையாது. ஸோ நான் சொன்னேன், இல்லை பரவாயில்ல, நீங்கள் ட்ராவல் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, நான் வர்றேன். நாங்கள் வந்து ஒரு சாயங்காலம் 5 மணிக்கு திருவனந்தபுரத்துலேருந்து கிளம்பினோம். டிராஃபிக்லாம் முடிச்சு 9 வரைக்குமே திருநெல்வேலி அங்கே வீட்டுக்கு போனோம். எல்லாம் ஒரு 10, 30, 40 பேர் இந்த குழந்தை எப்போ இறக்கும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கு. குழந்தை கண்ணில் பார்த்தேன். ரேப்போ டெக்னிக்னு ஒரு டெக்னிக் இருக்குது. ஓகே. ரேப்போ பில்ட் பண்ணேன். அதனோட பிலீஃப்ஸை மாற்றினேன். ஆக்சிஜன் சிலிண்டரில் இருந்தது மாஸ்க், மூச்சில் எடுத்துட்டு. அடுத்த நாள் காலையில் 10 மணிக்கு திருநெல்வேலியிலேருந்து நான் திருவனந்தபுரம் கிளம்பும்போது மாஸ்க் கழட்டிடுச்சு. அப்புறம் எல்லா 3 மாதம் திருநெல்வேலி போய் செஷன் பண்ணிகிட்டு இருந்தேன். பேக் டு நார்மல் லைஃப். நார்மல் ஆகிட்டேன். நார்மல் லைஃப். கோவிடில் இறந்துட்டாங்க. கோவிட் அட்டாக் வந்து 2021 செகண்ட் வேவ் வந்துச்சுல்ல, அப்போது என்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க. அந்த சமயத்தில் நம்ம இந்த குவாரண்டைனு, அந்த லாக்டவுனு, கண்டெய்ன்மெண்ட் ஜோனில் இருந்ததுனால ட்ராவல் பண்ண முடியல எனக்கு. ஸோ 2016 to 2021 வாழ்ந்தாங்க. டாக்டர் சொன்னாங்க 5 வருஷம், 5 வருஷம் வாழ்ந்தாங்க. டாக்டர்ஸ் 24 மணி நேரம் கொடுத்தாங்க. 24 மணி நேரம் கொடுத்த இடத்துல 5 வருஷம் வாழ்ந்தாங்க. கோவிட் வரணும் மறுபடியும் வாழ்ந்துருப்பாங்க. இதுதான் வந்து எனக்கு வந்து இந்த டூலோட பவர் மறுபடியும் எனக்கு காட்டி கொடுத்தது. நான் 2003 படித்தேன், படிக்க ஆரம்பித்தேன். NLP, பீக் பர்ஃபார்மன்ஸ், மைண்ட் செட், இதெல்லாம். அந்த 2018 இந்த ஒரு 16 இந்த ஒரு விஷயம் வந்து, இந்த டூல் எவ்வளோ பவர்ஃபுல்லானது, ஒரு மனுஷனுடைய மனசை அவனோட வாழ்க்கையில் எவ்வளோ கீழே லெவலில் இருந்தாலும் மேலே கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு பிலீஃப் கொடுத்தது. அங்கேருந்து நிறைய பேரை வந்து மேலே தூக்கிட்டு வந்திருக்கோம். சார் உண்மையிலேயே சொல்கிறேன் சார், இது ஒரு இன்க்ரெடிபிள் ஸ்டோரின்னு சொல்லுவாங்களே. ஆமாம். 24 hours கூட உயிரோடு இருக்க மாட்டாங்கன்னு சொன்ன ஒரு பொண்ணை 5 வருஷம். சார் கிரேட். ஓகே சார், நெக்ஸ்ட்டு நீங்கள் NLPனா என்ன, நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்றது இது வரைக்கும் ஓகே சார். நெக்ஸ்ட் என்ன சார், உங்களோட கனவு தான் என்ன? மனுஷனை வந்து வாழ்க்கையில் என்ன வந்து போக முன்னாடி நம்ம காலை எடுத்து வச்சு ஒவ்வொரு நாள் முன்னாடி போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் வேணும், ஒரு உற்சாகம் வேணும். அதுக்கு ரொம்ப முக்கியம் விஷன். நம்ம என்ன வந்து வாழ்க்கையில் செய்ய போகிறோம், அடையுமா இல்லையங்கிறது நம்ம கையில் கிடையாது. எல்லாருமே எல்லாம் செஞ்சு அடையிறது கிடையாது. மேலே எந்த ஒரு சக்தி இருக்குதுன்னு நம்ம நம்புகிறோம், சரியா? ஆனால் வந்து அந்த லட்சியம் இல்லாமல் வாழ்க்கை வாழ்கிறதுல அர்த்தமே கிடையாது. அது வந்து ஒரு ஈ காக்கா வாழ்கிற மாதிரி. மனுஷனோட மூளை மற்ற மிருகங்களோட மூளையோட பயங்கரமான பவர்ஃபுல்லானது. அதனால தான் நம்மளுக்கு லட்சியம் வேணும் அப்படிங்கிறது வாழ்க்கையில். என்னோட லட்சியம் என்ன அப்படிங்கிறா, இந்த NLP அப்படிங்கிற டூல் வந்து இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்கள்லேயும் தமிழ், பெங்காலி, தெலுங்கு, ஒடியா, பஞ்சாபி, மலையாளம் எல்லா மொழிகள்லேயும் எல்லா இந்தியாக்காரர்கள் வீட்லேயும் இது போகணும். மேஜிக் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிறது நம்ம கம்பெனி. அது வந்து உலகத்திலே வந்து பர்சனல் டெவலப்மெண்ட், ஒரு மனிதனுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட், அவனோட வளர்ச்சி, செல்ஃப் க்ரோத், அதுக்கு உலகத்தில் நம்பர் 1 கம்பெனியை வந்து அது மாற்றணும். அதுதான் லட்சியம். இப்போ தமிழில் மலையாளத்தில் இன்டர்வியூ கொடுத்துருக்கேன், இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன், தமிழில் கொடுக்குறேன். பெங்காலி தெரியுமானா தெரியாது. ஆனால் வேறு ஸ்டூடெண்ட்ஸ் நான் ட்ரெயின் பண்ணவங்க இருக்காங்க, NLP ட்ரெயினர்ஸ், அவங்க கொடுப்பாங்க. தெலுங்கில் கொடுப்பாங்க, தெலுங்கில் இருக்காங்க கொடுப்பாங்க. இந்தியாவினுடைய எல்லா வீட்டுகள்லேயும் இந்த கான்செப்ட் போய் சேரணும். இதுதான் நம்ம லட்சியம். மைண்டை வச்சு எப்படி நம்ம மனசு இல்லாமல். உங்களுக்கு ஏதாச்சும் 2024 சார் இப்போ வருது, 2024 ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் டார்கெட் சார்? நீங்கள் அது ஃபஸ்ட்டு பண்ணுவீங்களா, வருஷத்துக்கு டார்கெட் அந்த மாதிரி? ஆமாம், கண்டிப்பாக பண்ணோம். நான் வருஷம் மட்டும் இல்லை, நான் குவார்ட்டரில் பண்ணுறேன். நான் வந்து 3 மாதம் என்னோடய வாழ்க்கையை வந்து ஒரு வருஷத்தை 3 மாதம் பிரிச்சுக்குவேன். ரஜினிகாந்த் ஒரு படத்தில் சொல்லுவாங்க, 8 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோ, அதில் எந்த 8 நம்ம வந்து 3 மனுஷ வாழ்க்கை பிரிச்சுக்கோ. நம்ம வந்து 3 மாதம் குவார்ட்டர்லி கோல் செட்டிங்னு நான் பண்ணுவேன். ஓகே, ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து
நம்ம ஷார்ட் டேர்ம் கோல்ஸ் இருக்கணும், லாங் டேர்ம் கோல்ஸ். எப்போதும் நம்ம 10 வருஷம் 5 வருஷம் வச்சுட்டா நம்ம வந்து ஸ்மால் டைமில் என்ன, ஷார்ட் டைமில் என்ன அச்சீவ் பண்ணுறோன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ வந்து ஓகே, நீ வந்து ஒரு ஃபைனல் எக்ஸாமில் 95% எடுக்கிறேன்னு டார்கெட் வச்சுக்கோ 10வது. ஆனால் 10வது ஃபஸ்ட் குவார்ட்டரில் நீ என்ன பண்ணியிருக்கீங்கன்னு உனக்கே தெரியணும். அப்போ தான் ப்ரோக்ரஸ் மெஷர் பண்ண முடியும். நம்ம வந்து 2024 ஜனவரி 26, 27, 28 ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி மேனிஃபெஸ்ட்னு சொல்லிட்டு கோவாவில் நம்ம பண்ணுற 3 நாள் நிகழ்ச்சி. அதில் வந்து இந்தியாவிலேருந்து பெரும்பாலுமான பல மாநிலங்கள்லேருந்து பல ஃபீல்ட்லேருந்து ஆர்மி கமாண்டர்ஸ், பெரிய பெரிய மல்டி மில்லியன் பிஸ்னஸ்மேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எக்ஸ்பர்ட்ஸு, ஹாப்பினஸ் கோச்சஸ்ஸு, ஃபயர் வாக்கிங் எக்ஸ்பீரியன்ஸு, டான்ஸ் மூமெண்ட் தெரப்பி, இந்த மாதிரி ஒரு விதவிதமான வித்தியாசமான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம். அது வந்து ஒரு 200 பேர் மட்டுமே வந்து அந்த ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளலாம். முதல் தடவை நம்ம பண்ணுறோம். ஓகே, ஜனவரி 26, 27, 28 வாழ்க்கையில் சேஞ்சஸ் வேணும். ப்ளஸ் இது கோவாவில் பண்ணுறோம், ஒரு ஹாலிடே மூடோட. இது ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி, ஒரு போரிங் கான்ஃபரன்ஸ் மாதிரி இருக்காது. ஃபெஸ்டிவல் மாதிரி பெரிய சேஞ்சஸ் வாழ்க்கையில் வேண்ட, லைஃப்பில் மாற்றம் வேணுங்கிறவங்களுக்கு அவங்கள நோக்கி பண்ணுறது. சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே ரொம்ப புதுசாக இருக்குது சார். ஃபயர் வாக்கிங், டான்ஸ் தெரப்பி இதெல்லாம் சொல்கிறீங்க, ரொம்ப புதுசாக இருக்குது சார். பட் எங்கள் ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 80% நம்ம சேனலில் வந்து 25 ஆர் லெஸ் சார். எங்கள் மக்களுக்கு என்ன இருக்கா சார் மேனிஃபெஸ்டில்? 25க்கு கீழேயான பசங்க வந்து அவங்களுக்கு ஃபஸ்ட்டான விஷயம் என்ன, ஹவு டு திங்க் பிக் இன் லைஃப். வாழ்க்கையில் வந்து எப்படி நம்ம பெருசாக யோசிக்கணும், அது எப்படி திங்க் அண்ட் அச்சீவ் பிக். ஒரு ஸ்பீக்கர் வராங்க, பயம் இருக்கும் நிறைய, ஹவு டு லிவ் கரேஜியஸ்லி. அது இப்போ டான்ஸ் மூமெண்ட்னா வந்து இந்த வயசில் எல்லோரும் டான்ஸ் ஆடணும். நிறைய பேர் பசங்கள்லாம் மொபைல்லே உட்காந்துட்டு, ஓகே மொபைல் வேண்டான்னு நான் சொல்லலை, ஆனால் வந்து நம்ம அந்த விளையாட்டு, நம்ம மூமெண்ட்டு இதெல்லாம் நம்ம மறந்துட்டோம். ஒரு பெரிய பெரிய ஆளுகள் வந்து எப்படி வந்து நம்ம உங்களுக்கு ஆக்சஸே கிடைக்காது. இப்போ நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஆளை வந்து அவங்கள்ட்ட பேசணுன்னா உங்கள் நேயர்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டே கிடைக்காது. இந்த ஒரு ஈவெண்ட்டில் வந்தால் 15 வித்தியாசமான வேர்ல்டு அச்சீவர் லெவலில் உள்ள மக்கள், மேஜிக் எக்ஸ்பர்ட்ஸ், ஹாப்பினஸ் கோச்சஸ், டிஜிட்டல் மார்க்கெட், எப்படி பர்சனல் பிராண்டிங், எப்படி 21 வயசில் பர்சனல் பிராண்ட் செட் பண்ணணும், உனக்கு 30 வயசில் ஒரு அச்சீவ் பண்ணணுமா, உன்னோட பர்சனல் பிராண்ட் இப்போ செட் பண்ணணும். இப்போ குட்டி ஸ்டோரி வித் ஹரி அது ஒரு பிராண்ட் ஆயிடுச்சு. அதனால தான் இவ்வளோ பேர் பார்க்குறாங்க. இதே வந்து நீங்கள் ஒரு 15 வருஷம் முன்னாடி செட் பண்ணியிருந்தீங்கன்னு யோசிச்சு பாருங்க, பெரிய விஷயமா இருந்திருக்கும். நம்மளோட நேயர்களை வந்து சின்ன வயசுலேயே எப்படி வந்து பெரிய லட்சியம் நம்ம செட் பண்ணணும், பெரிய லட்சியம் செட் பண்ணி அதை அடைஞ்சவங்க, அச்சீவ் பண்ணவங்க, அவங்க கூட எப்படி க்ளோஸாக இன்ட்ராக்ட் பண்ணலாம், அவங்கள்ட்ட எப்படி கற்றுக்கலாம். இதுதான் மேனிஃபெஸ்டோடைய நோக்கம். சார் பயங்கரமாக இருக்குது சார் நீங்கள் சொல்கிறது. உடம்பு சரியில்லை, அதனால் வாய்ஸ் கிளாரிட்டி சார், கொஞ்சம் காய்ச்சல், சார் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது நம்ம ஆடியன்ஸ் சார். ஆனால் வந்து நம்ம இந்த மைண்ட் பவர் வச்சு தான் இன்டர்வியூ பண்ணுறது சார். நீங்கள் எப்படி சொன்னீங்கனாலும் சைன் லாங்குவேஜ் சொன்னீங்கன்னா கூட நம்மளால் புரிஞ்சுப்பாங்க சார். சார் அண்ட் நான் ஒன்று சொல்லிடணும் சார், நான் கொஞ்சம் அன்கன்வென்ஷனலாக தான் சார் கிளாஸ்லாம் எடுப்பேன். நம்மளும் அதே மாதிரி தாங்க. இப்போது நான் மெயினாக எடுக்கிறது எக்கனாமிக்ஸ், சாஃப்ட் ஸ்கில்ஸ் தான் சார். ஆனால் அதில் சினிமா, எக்கனாமிக்ஸை வச்சு எப்படி லவ் பண்ணுறது, கிரிக்கெட்டு, இந்த மாதிரி வச்சு தான் நான் பண்ணுவேன் சார். அதனால் ஒரு அன்கன்வென்ஷனலாக ஒரு கொஸ்டின் கேட்குறேன் சார். ஜான்வரி 26, 27, 28 சொல்கிறீங்க, கோவான்னு சொல்கிறீங்க, சரக்குலாம் இருக்குமா சார்? சரக்குலாம் இருக்கும், சரக்குலாம் கண்டிப்பாக இருக்கும். செகண்ட் டே வந்து எதுவுமே வாழ்க்கையில் ஒரு மிதமாக இருந்தால் நல்லதாக இருக்கும். புத்தர் என்ன சொல்கிறாருன்னா, த ஜேர்னி டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் இஸ் நாட் இன் த எக்ஸ்ட்ரீம். எக்ஸ்ட்ரீம்னால் வந்து நம்ம டே ஆர் நைட், ஹார்ட் ஆர் சாஃப்ட், எல்லாத்துக்கும் எக்ஸ்ட்ரீம் இருக்குது. நம்ம இப்போ சரக்கு வந்து ஒரு பெக்கு இல்லை 2 பெக்கு நம்மளோட கண்ட்ரோலுக்குள்ளே அடித்தா வந்து இட் இஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். நான் சரக்கு போடுறதில்லை, ஆனால் வந்து என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் போடுவாங்க, ஓகேவா. ஆனால் அதே 2 பெக்கு
8 பெக் ஆயிடுச்சுன்னா ரோட்டில் கிடப்போம். அதுதான் மைண்ட் கண்ட்ரோல் இல்லைங்கிறது. ஸோ எனிதிங் வித்தின் த லிமிட்ஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட் இஸ் ரியலி குட். சாரி சார். ஸோ ஜஸ்ட் ஜென்ரலாக தான் கொஸ்டின் கேட்டேன் சார் கிட்ட. ஆன் அ சீரியஸ் நோட் சார், எனக்கு தெரிஞ்சு இஃப் ஐ மே ஆட் ஆன் ஒரே விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் எண்ணங்களை ஷேப் அப் பண்ணுற ஒரு பிளேஸாக தான் இருக்கும் நான் நம்புகிறேன் இந்த மேனிஃபெஸ்ட். சார் லாஸ்ட் கொஸ்டின் சார், இதை நான் கண்டிப்பாக கேட்டே ஆகணும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. நான் இந்த மாதிரி சில ப்ரோக்ராம்ஸில் அட்டென்ட் பண்ணியிருக்கேன் சார். அட்டென்ட் பண்ணுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 3 days சொல்கிறீங்க இல்லைங்களா? 3 daysல 2 days பண்ணுவாங்க. 3rd day வந்து என் கூட இருக்கணுமா, இதை வாங்க இதை வாங்க இதை வாங்க இதை வாங்கன்னு அந்த மாதிரி அப்செல் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நீங்கள் பண்ண மாட்டீங்களா சார்? அப்செல் அப்படிங்கிறது நம்மளுக்கு இல்லை, ஆட்டோ செல் தான் நம்மள்ட்ட இருக்குது. ஏன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு மக்கள் வந்து அவங்களாம் விரும்பி எனக்கு உங்கள்கிட்ட கற்றுக்கணும், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்கணும். அது எப்போ கேட்பாங்க? நம்ம வந்து ஒரு தலைவர் படம், ஒரு படத்துக்கு போகிறோம். தலைவர் வந்து கடைசியில் சொல்கிறதில்ல மறுபடியும் வாங்கன்னு. ஆனால் தலைவர் படத்தை வந்து 10 தடவை 15 தடவை 20 தடவை பார்க்குற மக்கள் இருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு ரசிகர்கள் இருப்பாங்க. விஜய் ரசிகர்கள் இருப்பாங்க, அஜித் ரசிகர்கள், தல ரசிகர்கள் இருப்பாங்க, கமல் ரசிகர்கள் இருப்பாங்க இல்லையா? இவங்க வந்து அந்த படத்தில் அவங்க எவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க, அந்த படம் எவ்வளோ வந்து அந்த நேர்கள் இதயத்தை தொடுது, இதை பொறுத்த நேர்கள் மறுபடியும் போகிறதும் மற்றவங்கள்ட்ட சொல்கிறோம். நீங்கள் இந்த இன்டர்வியூ எடுக்கிறீங்க, உங்களுக்கு வந்து உங்கள் இதயத்தை தொட்டிருக்கு இந்த ப்ரோக்ராம், நீங்கள் எங்கிட்ட கற்றுக்குறீங்க, அதனால வந்து நீங்கள் இன்டர்வியூ கூப்பிடுறீங்க. நம்மளுக்கு அப்செல் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அவங்களே வருவாங்க நம்ம படம் பார்க்குறதுக்கு மறுபடியும். சூப்பர் சார், சூப்பர் சார். ஸோ அதாங்க, எனக்கு தெரிஞ்சு என் லைஃப்பில் நான் ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வாட்டி சொல்லியிருக்கேன், என் லைஃப்பில் ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண ஒரு பர்சன் மிஸ்டர் முகமது ரஃபி சார். அவர் நடத்துகிற இந்த ஒரு ப்ரோக்ராம் மேனிஃபெஸ்ட் கண்டிப்பாக நான் இருப்பேன். அண்ட் ஐ திங்க் எல்லாரோட லைஃப்பில் அது ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கும். நம்ம வாழ்க்கையை பார்க்குற விதம், நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்மளோட எண்ணங்களை ஷேப்பப் பண்ணுறது ஒரு இடமா இருக்கும். நான் ரொம்ப டீப்பாக நம்புகிறேன். ஸோ அதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். January 26, 27, 28 கோவாவில் நடக்குது. கண்டிப்பாக ஃபன்னாகவும் இருக்கும். நான் ரொம்ப எனக்கு சார் தெரிஞ்சு நான் சொல்கிறேன், செம்ம ஃபன்னாகவும் இருக்கும், ட்ரான்ஸ்ஃபர்மேஷனாகவும் இருக்கும். உங்கள் லைஃப் அதுக்கப்புறம் 29th வேறு மாதிரி இருக்குன்றது என்னால் கன்ஃபார்மாக சொல்ல முடியும். சார் ஃபினிஷிங் தாட்ஸ் சார், எங்களோட மக்களுக்கு எதாவது சொல்லணுமா? நீங்கள் கேளுங்க. ஐ ஹவ் டைம். ஐ ஹவ் காட் 10-15 more minutes. உங்கள் மக்களுக்கு, உங்கள் ஆடியன்ஸ்க்கு என்ன ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா என்னால் தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே சார், நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன். ஓகே, ஒன் மோர் கொஸ்டின் நம்ம முடிச்சிடலாம் சார். நீங்கள் வந்து ஆஸ்பிரேஷ்னலாக அடுத்து என்ன அந்த மாதிரி சொன்னீங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் பிரச்சனை, வீட்டில் அம்மா அப்பா திட்டாங்க, ஸ்கூல் பிடிக்கல, காலேஜ் பிடிக்கல, வாழ்க்கையே சோகமாக இருக்குது, இந்த மாதிரி சில பேர் டவுனில் இருக்காங்களே சார், அவங்களுக்கு என்ன சார் சொல்லுவீங்க? ரொம்ப சிம்பிள். கீழே விழுறது சகஜம், கீழே விழாமல் நடக்க கற்றுக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் என்ன ஒரு சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் வந்து ஒரு 1.5 வயசு 2 வயசுக்கு மனசை கூட்டிகிட்டு போங்க. கீழே விழுந்த உடனே நிறுத்திட்டீங்களா நடக்கிறது? கிடையாது. இல்லை, மறுபடியும் பிடிச்சி எந்திரிப்பீங்கல்ல, மறுபடியும் கீழே விழுந்தா நிறுத்துவீங்களா? இல்லை இல்லை. நம்ம ஒவ்வொரு தடவை விழுந்து எந்திரிக்கும் போதும் நம்ம கைக்கும் காலுக்கும் சக்தி அதிகமாகுது. ஒவ்வொரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நம்ம கடந்து போய் அது வெளியில் வரும்போது தே ஆர் பிகமிங் மோர் ஸ்ட்ராங்கர். வாழ்க்கையினுடைய பெரிய கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கான சக்தி நம்மளுக்கு வேணும். அதுக்கு இந்த இயற்கையே வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுக்கும். தட் இஸ் பேசிக்கலி டு பில்ட் யுவர் ஸ்ட்ரென்த். உங்கள் சக்தி வந்து உருவாக்குறதுக்கு, உங்களை வந்து ஒரு ஸ்ட்ராங் மேனாக இல்லை ஸ்ட்ராங் கேர்ளாக உருவாக்குறதுக்கு வேண்டி இயற்கை இல்லை கடவுள், நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், அதான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு விஷயம். தட்ஸ் இட். ஸோ எந்த பிரச்சனை வந்தாலும் அது நம்ம நல்லதுக்கு தான் அப்படின்னு எடுத்துக்கணும். ஆமாம், அது உங்களை சக்திப்படுத்த தான். நம்ம ஒரு நோய் வருது சின்ன வயசில், நோய் குழந்தைக்கு நோய் வரும்போது நீங்கள் ஒரு பீடியாட்ரிஷியன் போய் கேட்டிங்கன்னா நோய் வர்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? நோய் வந்தால் தான் பாடியில் இம்யூனிட்டி பவர் டெவலப் ஆகும். ஒரு குழந்தை அழுகும், டாக்டர் சொல்லுவாங்க அழுகாட்டி தான் பிரச்சனை, அழுகிறதுனா நல்லது. லங் கெப்பாசிட்டி கரெக்ட் ஆகும், டியர் கிளான்ஸ் ஒர்க் ஆகுது,
குழந்தை இமோஷ்னலி பேலன்ஸ்டு. ஒரு குழந்தை அழுகலைன்னா தான் பிரச்சனை. அதுக்கு இன்னும் பிரெயின் ப்ராப்ளம் இருக்குது, இமோஷனல் ப்ராப்ளம் இருக்குது. ஒரு குழந்தை அழுதா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் சங்கடப்பட்டியா பிரச்சனை இல்லை, மனுஷன்தான். ஆனால் அதிலே இருக்கக்கூடாது, கம் அவுட் ஆஃப் இட். வாழ்க்கையினோட பியூட்டிஃபுல்லான எலிமெண்ட்ஸ் பாருங்கள். அப்பா அம்மா கூட சண்டை போட்டிங்களா, ஓகே ஃபைன். அப்பா அம்மா வந்து இவங்களுக்கு வந்து எப்போதுமே என்ன விஷயம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் தான் முக்கியம். நீங்கள் நெகட்டிவில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா, பாசிட்டிவில் ஃபோக்கஸ் பண்ணுறீங்களா? இப்போ வாழ்க்கை சின்ன பையன் பின்னாடி கூப்பிடுறான், நம்ம இன்டர்வியூ எடுத்துகிட்டு இருக்கோம், என்னோடய பையன் கூப்பிடுறான். ஆனால் என்ன கோவப்படலாம் வேண்டாம், இது வந்து கம்ப்ளீட் சர்ப்ரைஸ். எனக்கு வேணால் கோவப்படலாம். ஆர் நீங்கள் சொன்னீங்க உங்கள் இன்டர்வியூ வந்து அன்கன்வென்ஷனல், 2 minutes. ஸோ இப்போ வந்து இது வந்து மற்ற ஆள்லாம் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, விரட்டி ஓட்டியிருப்பாங்க இல்லையா? இது வந்து இயற்கையாக கொடுக்கறது. ஏதோ ஒரு மெசேஜ் வந்து என்னோடய பையன் மூலியமாக ஏன் மூலியமாக நம்ம ஆடியன்ஸுக்கு போகணுங்கிறது வந்து யாரோ சொல்கிறது. ஸோ எவ்ரி திங் இஸ் நாட் இன் அவர் கண்ட்ரோல். அவர் கண்ட்ரோல், உங்கள் கண்ட்ரோலில் இருக்கிறது என்னென்னா உங்கள் மனசு, உங்கள் வார்த்தைகள், உங்கள் நடமாட்டம். இதை மாற்றுங்க, எல்லா பிரச்சனையுமே வந்து ஒரு தூசியாக தெரியும், அப்படியே ஊதி போயிட்டே இருக்கலாம். சூப்பர் சார். சார் கண்டிப்பாக எங்கள் ஆடியன்ஸுக்கு இதை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். ரொம்ப நன்றி. உங்கள் லைஃப் பற்றி என்எல்பி வச்சு நீங்கள் என்ன பண்ணீங்க, உங்களோட வருங்கால விஷன்ஸ் என்ன எல்லாம் சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். என்னோட சேனலோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவாக நீங்கள் இருக்கீங்கன்றது என்றைக்குமே எனக்கு ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கும் சார். மோஸ்ட் வெல்கம். உங்கள் நேயர்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம செகண்ட் எபிசோடும் பண்ணலாம். டெஃபினெட்லி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சார் லாஸ்ட்டில் தமிழ் ஆடியன்ஸ்க்கு நீங்கள் வேறு ஏதாச்சும் என்எல்பி தமிழ் அந்த மாதிரி ஏதாச்சும் பிளான்? நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வரைக்கும் நம்ம இங்கிலீஷில் தான் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம். ஓகேங்க சார். முதல் முறையாக நம்ம மேஜிக் ஆஃப் சேஞ்சு தமிழில் வந்து லைஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ப்ரோக்ராம் நம்ம லான்ச் பண்ணுறோம். ஆன்லைன் ப்ரோக்ராம். ஓகே. சின்ன பசங்கள்லேருந்து முதியோர்கள் வரைக்கும் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும், அவங்க வந்து பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரணும், லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணணும், இப்படின்னு நோக்கம் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணலாம். இது வந்து ஒரு 7 வீக் ப்ரோக்ராம், 7 வாரம். இது வந்து வாரத்தில் ஒரு நாள் 2 மணி நேரம் ஆன்லைனில். ஓகே. இதுதான் ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் அந்த வீக்கில் வந்து நம்ம எக்ஸசைசஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் கொடுப்போம். ஓகே. அவங்களை கண்டினியூஸாக மென்டர் பண்ணுற, கைட் பண்ணுற மாதிரி. ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன ஒரு தமிழ்லே ஒரு 45 மினிட்ஸ் ஒரு சின்ன ஃப்ரீ செஷன் பண்ணுவோம். ஓகே. அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களே வரலாம், என்ரோல் பண்ணிக்கலாம். அந்த 45 மினிட்ஸ் செஷன் எப்போ சார்? அது எப்படி சார் ரீச் அவுட்? அது வந்து நம்ம வந்து ஒரு லிங்க் நான் தரேன் உங்களுக்கு. ஓகேங்க சார். உங்கள் நேயர்கள் கொடுக்கறதுக்கு வேண்டி. ஓகேங்க சார். அதில் போய் அவங்க இந்த ஃப்ரீ செஷன் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ஓகே, சூப்பர். ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அட்டென்ட் பண்ணலாம். சூப்பர். அது நம்ம இந்த மேனிஃபெஸ்ட் முடிச்சுட்டு ஓகே ஓகே ஃபெப்ரவரியில் பண்ணுறோம். ஓகே, சூப்பர் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இந்த உங்களோட சப்போர்ட்னால தான் நான் இன்றைக்கி வந்து ரஃபி சார் இன்டர்வியூ எடுக்கிற லெவலுக்கு வந்திருக்கேன். ஸோ உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். மேனிஃபெஸ்ட் வந்தீங்கன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டூயிங் திஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். இன்டர்வியூ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். குட்டி ஸ்டோரி வித் ஹரி, இட்ஸ் அ வண்டர்ஃபுல் சேனல். ஹரி இஸ் அ டியர் ஃப்ரெண்ட். மிகப்பெரிய ஒரு சப்ஸ்கிரைபர் பேஸும் ஹரி ஒரு தமிழ்நாடு மொத்தம் ஒரு யங்ஸ்டர்ஸ்னுடைய ரோல் மாடல் ஆகட்டும் நீங்கள் அப்படின்னு நான் விஷ் பண்ணுறேன். உங்களுக்கு அந்த ஸ்கில் இருக்குது, கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. கண்டிப்பாக சார். தேங்க்யூ ஸோ மச் சார். ஆல் தி பெஸ்ட் நேயர்களே. தேங்க்யூ ஸோ மச். மேனிஃபெஸ்ட்டில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.